Welcome to Achaya Max Center, 12th Max, example 1.21. Find the inverse of A, 3 cross 3 matrix கொடுத்திருக்காங்க by Gauss-Jordan method. அப்ப நம்ம இங்க inverse find பண்ணனும். அதுக்கு Gauss-Jordan method நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப நமக்கு Gauss-Jordan method அப்படினா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். A augment matrix with identity matrix. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸையும் இங்க நம்மளுக்கு 3 cross 3 கொடுத்திருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், யூனிட் மேட்ரிக்ஸ் 3 cross 3 நம்ம எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் இப்படி அக்மெண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, இது given. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் வந்து இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். அதாவது இந்த டயகனல் ஃபுல்லா 1 1 1ன்னு சேஞ்ச் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க எல்லா டேர்முமே 0 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 2வை 1ன்னு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள ரெண்டு பிளேஸையும் 0ன்னு மாற்றணும். நெக்ஸ்ட் இந்த மிடில் உள்ள 2வை 1ன்னு சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய 1 0ன்னு மாற்றணும். அதுக்கு மேலே உள்ள 1ஐயும் 0ன்னு மாற்றணும். நெக்ஸ்ட் இந்த 2வை 1ன்னு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிளேஸையும் 0 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த 1ன்னு மாற்றுறதுக்கு ரோ ஆப்ரேஷனில் டிவைட் யூஸ் பண்ணிக்கலாம். 0ன்னு மாற்றணும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ரோவை ஆட் பண்ணி அல்லது சப்ராக்ட் பண்ணி அதை நம்ம 0 அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிளேஸை 1ன்னு மாற்ற போகிறேன். அப்போ 1ன்னு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த 2 வந்து எங்கே இருக்குது, ரோ 1ல் தான் இருக்குது. அதனால நம்ம அதை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடுங்கன்னா ஃபுல் அந்த ரோ ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், 2ஆல் டிவைட் பண்ணிடணும். இப்போ இந்த பிளேஸ் என்னென்னு மாறிடுச்சு, 1 அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே உள்ள இந்த 3யை நான் இப்போ என்ன பண்ணணும், 0ன்னு மாற்றணும். 0 அப்படின்னு மாற்றணும்னா ஏதாவது ரெண்டு ரோவை நம்ம ஆட் பண்ணணும் அல்லது சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு அந்த 3 வந்து எங்கே இருக்குது, ஒன்று 3யை மாற்றலாம் அல்லது 2, இந்த ரெண்டையுமே நம்ம என்னென்னு மாற்றணும், 0ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷனு ரெண்டு பிளேஸுமே இருக்குது. அதாவது 3யவும் நான் 0ன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த 2வையும் என்ன பண்ண போகிறேன், 0ன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். 3 வந்து R2ல் இருக்குது, 2 வந்து R3ல் இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டுலையுமே நம்ம அட் அ டயத்தில் என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த 3யை 0ன்னு மாற்றுவோம். அப்போ மேலே உள்ள ஆப்ரேஷன் R2 மைனஸ் 3R1, அதாவது இங்கே 3 இருக்கு, இது ரெண்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ மேலே 1ன்னு இருக்கு, இங்கே கீழே 3ன்னு இருக்கு. அப்போ ஒருவேளை மேலே 3ன்னு இருந்துருந்துச்சுன்னா நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 0 வரும். அப்போ அது அந்த பர்பஸ்னால R1 3ஆல் என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 2 என்ன பண்ணணும், 0 பண்ணணும். இதுக்கு R3யவும் R1ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே 2 இருக்கு, மேலே 1 இருக்கு. அப்போ அந்த பர்பஸ்னால ரெண்டு சேமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால 2ஆல் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டு ஆப்ரேஷன். அப்போ R1ல மட்டும் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலை, அதனால R1ல எந்த சேஞ்சும் பண்ணிடக்கூடாது. என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் R2 R3. ஓகே, இந்த ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த R2ஓட ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கீழே உள்ள ஆப்ரேஷன் நம்ம தனியாக என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணோம்னா இந்த ரிசல்ட் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, இது 1ன்னு மாறிடுச்சு, இந்த பிளேஸ் 0ன்னு மாறிடுச்சு, அதுக்கு கீழே உள்ள பிளேஸும் 0 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, அப்போ இது ஓவர், இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஓவர். இப்போ அப்படியே செகண்ட் காலம் வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மிடில் உள்ள இந்த 1/2வை நம்ம 1 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ அது 1/2 அப்படின்னு இருக்கு நம்மள்கிட்ட, அதை 1ன்னு மாற்றணும் அப்படின்னா அதே 1/2ஆல் டிவைடு பண்ணிட வேண்டியதுதான். அப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் அந்த 1/2ங்கிறது R2ல இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா இப்படியும் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/2 தானே இருக்கு. அப்போ நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணா கூட அது என்னன்னு மாறும், அது 1ன்னு மாறும். ஏன்னா அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். எல்லாமே இந்த 2ஆல் டிவைடில் இருக்கிறதுனால நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் R2வை. அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேஸ் என்னன்னு மாறிடுச்சு, 1ன்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே உள்ள பிளேஸை 0ன்னு மாற்றணும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிளேஸ் என்னவா தான் இருக்கு, 0ன்னு தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், மேலே உள்ள பிளேஸுக்கு போயிடலாம். இப்போ இந்த 1/2 என்னென்னு மாற்றணும் அப்படின்னா 0 அப்படின்னு நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ அந்த 1/2 R1ல் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா R1 மைனஸ் 1/2 R2 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அதாவது R1 அப்படி இருக்கட்டும், R1ல மேலே 1/2 இருக்கு, கீழே 1 தானே இருக்கு. அப்போ ரெண்டையும் நம்ம 0 ஆக்கணும்னா இந்த பிளேஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 1/2 அப்படின்னு இருக்கணும். அப்போ அதுக்காண்டி R2வை என்ன பண்ணுறாங்க, 1/2ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனை நம்ம தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணோம்னா இந்த ஃபுல் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் கரெக்டாக வந்துருச்சு, ஐடென்டி மேட்ரிக்ஸ் மாதிரியே. செகண்ட் காலமும் ஓகே, 0 1 0 அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் கவர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த தேர்ட் காலம் போயிடும்.
இதில் இந்த பிளேஸ் பார்க்கணும், இந்த பிளேஸ் ஒன்றுன்னு மாற்றணும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒன்றுன்னு தான் இருக்குது. அப்போ அதனால் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே உள்ள பிளேஸை 0ன்னு மாற்றணும், இதுக்கு மேலே உள்ள பிளேஸை நம்ம 0 அப்படின்னு மாற்றணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரெண்டு ஆப்ரேஷனையும் ஒரே டயத்துலேயே டயத்துலேயே நம்ம எழுதிடுவோம். இந்த ரெண்டு பிளேஸையுமே நம்ம 0ன்னு மாற்றணும். அப்போனா R1லையும் நம்ம ஆப்ரேட் பண்ணி வேல்யூ எழுத வேண்டியது இருக்கும், R2லையும் நம்ம ஆப்ரேட் பண்ணி வேல்யூ எழுத வேண்டியது இருக்கும். அதனால தான் R1லையும் ஆப்ரேஷன், R2லையும் ஆப்ரேஷன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, R1ல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு R1 மைனஸ் R3 அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் R2 ப்ளஸ் R3, ஏன்னா இங்கே -1 இங்கே +1, ஜஸ்ட் ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ நம்ம R1லையும் R2லையும் தான் நம்ம இங்கே ஆப்ரேஷன் மேக் பண்ண போகிறோம். அப்போ R3 என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதுதான். R1க்கும் R2க்கும் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி எழுதிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். டயக்ராம் ஃபுல்லாக 1 1 1 வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே 0 அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸ்டார்டிங்கில் ஏன்னு கொடுத்துருந்தாங்களா, இப்போ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், யூனிட் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம். அப்போ சைடில் இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க, வேற ஒரு மேட்ரிக்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் என்ன அர்த்தம், இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அதான் காஸ் ஜோர்டானோட ஃபார்மட். A inverse equal to இந்த 3x3 matrix.